இன்றைக்கி நம்ம திரையமைச்சு நிகழ்ச்சியில் இயக்குனர் கிரிஷ் ஏடி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பெத்லகேம் குடும்ப யூனிட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோயின் குடும்பம் சொந்த தோட்டத்தையும் வீட்டையும் விற்றுட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு வாடகைக்கு வர்றாங்க. வாடகைக்கு வந்தால் பக்கத்து வீட்டில் கல்யாண வயசுலாம் தாண்டி பல வருஷமான நிவின் பாலி குடியிருக்காரு. இப்போது ஹீரோவும் ஹீரோயினும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒரு சின்ன நெருடல். ஏன்னா அந்த பொண்ணை விட அவருக்கு ஒரு 10-15 வயசு கூட. எப்படி இந்த பொண்ணை லவ் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கார். இருந்தாலும் ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க. இவங்க லவ் பண்ணது ஊருக்கு தெரிஞ்சால் மானக்கேடா போயிடுமே அப்படின்னு நிவின் பாலி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு இந்த படத்துடைய கதை. இது ஒரு சாதாரணமான ஒரு யதார்த்தமான கதை தான், பெரிய கதையெல்லாம் கிடையாது. ஆனால் படமாக பார்த்தா இது ஒரு பெரிய படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படம் முழுக்க ஒரு லைட்டான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை கலகலன்னு சொல்லி கடைசியாக ஒரு கொஞ்ச நேரம் அதை கொஞ்சம் எமோஷ்னல் ஆக்கி ஒரு கலகலன்னு முடிச்சிட்டாங்க படத்தை. படம் எங்கேயுமே ஒரு தொய்வு இல்லாமல் ஒரே ஃப்ளோவாக போய் முடிஞ்சது. இந்த சுமாரான கதையில் சுமாரான சீனை கூட சூப்பர் சீனாக மாற்றினது மமிதா பைஜுவும் நிவின் பாலியும் தான். அவ்வளோ அட்டகாசமாக நடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரியும் அவ்வளோ அட்டகாசமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அது மட்டும் இல்லாமல் படம் முழுக்கவே சின்ன சின்ன காமெடி வச்சு ரொப்பியிருந்தாங்க. இந்த இவனுங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, அப்புறம் ஹீரோவுடைய தம்பி லவ் பண்ணுறது, அங்கே வர்ற வில்லை, இதெல்லாம் ரொம்ப நல்லா காமெடியாக பண்ணியிருந்தாங்க. மலையாள படத்துக்கே உண்டான யதார்த்தமான நிதானமான பெருசாக டேர்ன் ட்விஸ்டெல்லாம் இல்லாத ஒரு கலகலப்பான ஒரு ஃபீல் குட் படம். தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம்.